தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணே அந்த மாதியும் மலர்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிறகிரி பெருமானே ஆதி அந்தம் காட்டாத முதலாய் என்னை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாய் மனம் வாக்கு எட்டாம் நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அறியதாகி மௌனத்தோர் வாழ்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை துணையை நாடி கண்ணீர் சொரிய கரம் குவித்து தொழுதல் செய்வான் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி ஏராய் அமர்ந்ததன் அகிலாண்டம் அனைத்துமாகி சொல்லறிய பான்மையாகி துகளல் சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாரை சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி துயித்து பேரன்பால் நினைதல் செய்வான் சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரம் எந்நாளும் பைங்கிலியம் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் வகுப்பு 115வது வகுப்பு ஆசை எனும் தலைப்பில் 4வது பாடல், மொத்தத்தில் 325வது பாடல். தன் நெஞ்சம் என பொழியாது அறிவிலினான் ஞானம் எனும் தன்மை பேச உன் நெஞ்சம் மகிழ்ந்தொரு சொல் உரைத்தனையே அதனை உன்னி உருகேன் ஐயா பன்னெஞ்சோ இறங்காத மர நெஞ்சோ இருப்பு நெஞ்சோ வைரமான கல் நெஞ்சோ அல்லது மண்ணாங்கட்டி நெஞ்சோ எனது நெஞ்சம் கருதில் தானே தன் நெஞ்சம் நினைப்பொழியாது அறிவிலினான் ஞானம் எனும் தன்மை பேச நெஞ்சம் மகிழ்ந்தொரு சொல் உரைத்தனையே அதனை உன்னி உருகேன் ஐயா மண்ணெஞ்சோ இறங்காத மர நெஞ்சோ இருப்பு நெஞ்சோ வைரமான கண் நெஞ்சோ அல்லது மண்ணாங்கட்டி நெஞ்சோ எனது நெஞ்சம் கருதில் தானே. அறிவு ஏதுமே இல்லாத அடியவனுக்கு நீ அறிவை ஊட்டினாய், அறிவை கொடுத்தாய். ஆனாலும் என்னுடைய நெஞ்சமானது அதை நினையாது எங்கெங்கே சென்று கொண்டிருக்கின்றது சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட நெஞ்சை தன்னுடைய வார்த்தைகள்ல இப்படி நெஞ்சா இந்த நெஞ்சா இந்த நெஞ்சா என்று வயிறார். கடைசியில் மண்ணாங்கட்டி நெஞ்சன்னு சொல்லிடுறார். அதை மற்றவங்க சொன்னா கோபம் வந்துட்டு சொல்லிட்டு எனது நெஞ்சம் கருதித்தானே சொல்லிட்டார். நாமெல்லாம் நினைக்கலாம் உங்க நெஞ்சம் ஒன்னா அப்படி இருக்கலாம், நான் அப்படி இல்லைன்னு சொல்லி நினைப்பேன்னு சொல்லிட்டு எனது நெஞ்சம் கருதித்தானே. பொதுவாக அப்படிதான் சொல்லிக்கணும். வீடுகளில் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும்
மற்றவங்க சொன்னால் கோபம் வரும், அது உண்மையாக இருந்தாலும் கூட. என்ன சொல்லிக்கிறப்பான்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, நான் அப்படி இருக்கேன். இது ஒரு முறை சொல்றது. ரொம்ப அழகா சொல்றார். ஞானிகள் எப்பொழுதுமே பிரபஞ்ச சம்பந்தமான நினைப்பை ஒழிந்து நினைப்பறவே நினைந்தேன் நின்னை நினைப்பதற்கு, என்னை பற்றிய உலகத்தை பற்றி நினைப்பெல்லாம் மறந்தேன். எதற்கென்றால் உன்னை நினைப்பதற்கு. ஞானிகள் எப்பொழுதும் பிரபஞ்சம் சம்பந்தமான விஷயங்களை அதிகமாக அவங்க பேசிக்க மாட்டாங்க, அது அவங்க மனசில் இருக்கிறது இல்லை. அதற்கு காரணம் விவேக வைராக்கியங்கள்லாம் அவருக்கு இருந்த காரணத்தினால், இந்த உலகத்தினுடைய உண்மைத்தன்மை நன்கு புரிந்து கொண்ட காரணத்தினால் இதெல்லாம் மனசில் நினைக்கிறதே இல்லை. ஆமாம், ஆனாலும் நம்ம மனசு எப்படி இருக்கான், தன் நெஞ்சம் நினைப்பு ஒழியாதுன்னு சொல்றார். நெஞ்சம் இருக்கு, நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சில் அந்த எண்ணங்கள் இருக்கு, அது மறக்கிறதே இல்லை. 30 வருஷம் 50 வருஷம் அதுக்கு முன்னே யாரோ சொன்ன வார்த்தைகள் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சொல்கிறோமா இல்லையா? நிறைய மாமியார்கிட்ட தான் சொல்லுவேன். ஆமாம், அது போய் சேர்ந்துருக்கோம். இருந்தாலும் நமக்கு அது பேரில் இருக்கிற கோபம் வருத்தம் எல்லாருக்குமே. அது நம்ம மருமகளும் அப்படி தான் சொல்லுவோம் நம்மளை பற்றி. நாமளும் நம்ம மாமியாரை பற்றி அப்படி தான் சொல்லுவோம், மாமனாரை பற்றி அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஆகினால அந்த வார்த்தைகள் மறக்கிறதே இல்லை. ஒழியாது சொல், தன்னெஞ்ச நினைப்பு ஒழியாது, ஒழியவே ஒழியுதுன்றார். ஆனால் ஞானிகள் எப்பொழுதும் பிரபஞ்ச சம்பந்தமான நினைப்பொழிந்து இறைவனையே சிந்தித்து அந்த பிரம்மானந்தத்தில் அழுந்தி இருப்ப சொல்றார். 5 எழுத்தின் உண்மை அதுவான பொருள் நெஞ்சழுத்தி ஒன்றாகி நிற்கும் நாள் என்னால சொல்றாரு. நெஞ்சழுத்தி சொன்னா அந்த மோட்ச பஞ்சாட்சரம் என்கின்ற சிவய சிவ, சி என்பது சிவன், வா என்பது சக்தி, யா என்பது ஜீவன். உடையாள் உங்கள் அருகிருக்க, உடையாள் அருகில் நான் இருக்க, உங்கள் இருவீர் அடியில் நான் இருப்பதான இந்த உலகத்தில் நான் மீண்டும் மீண்டும் வரலான்னு ஒரு பாடல். திருவருட்பயன் சைவ சித்தார்த்த 14 நூல்கள் ஒன்று. குந்திக்களிரோடு உயர்போத சித்தியார், பின் திருவா போற்றி அப்படிலாம் சொல்லி போற்றி பொருளோட ஒருவா ஒரு பகுதி இருபா இருபது குடிக்கழி வினா வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு, பயன் பயன்னா திருவருட்பயன் குரல் போல இருக்கும். அந்த வார்த்தை அப்படியே எடுத்து மாணிக்க வாசக திருவாசகத்தில் பாடியிருக்கார் அந்த வார்த்தை. அது மோட்ச பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க. என்ன? சிவய சிவ, சி என்பது சிவத்தையும், வா என்பது சக்தியையும், யகாரம் என்பது ஜீவனையும், அது சிவ இறைவன் இருக்க சிவன் மறுபடியும் வா இருக்கும். அதில் சிவ 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 சொல்லும் பொழுது அந்த ஜீவனுடைய தன்மையாக யகாரம் இருக்கு, அது உள்ள ஒடுங்கி இருக்கான். அதை மறந்து சிவ 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 சொல்லும்பொழுது யகாரம் ஒடுங்கி அமைதி பெற்றிருக்கும். அது போல அந்த எழுத்துல நெஞ்சழுத்தி ஒன்றாகி நிற்கும் நான் சொல்றார். அது ஜபம் பண்ற முறையில சொல்லிக் கொடுக்குற சில விஷயங்கள். ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், மகாமனு, மோட்ச பஞ்சாட்சரம், அப்படிலாம் பஞ்சாட்சரத்தை ஒரு ஒரு விதமாக சொல்லிக் கொடுக்கின்ற முறையானது சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. ஆனால் பஞ்சாட்சர மந்திரமானது ரொம்ப உயர்ந்தது. அதுலேயும் கூட நிறைய பேருக்கு பால் ஆனது இயற்கையிலே சுவை உடையது, அதை சர்க்கரை சேர்க்க வேண்டாம். அதுபோல் வெறும் ஓம் நமசிவாய சொல்லலாம், ஓம் வேண்டாம் பிரணவம் வேண்டாம்னு சொல்கிற குரூப்பெல்லாம் இருக்கு. இங்கே அழுந்தி சொல்றது பார்த்து 5 எழுத்தின் உண்மை அதுவான அப்பொருளை நெஞ்சழுத்தி ஒன்றாகி நிற்கும் நாள். மகாமனுன்றது சி என்ற வார்த்தை. சி என்பது நாயோட்டு மந்திரம், நாதன் இருக்க முடியும்னு வரும். நாய் என்ன சொல்றான் ஓட்டுறதுக்கு? சி சொல்ற நாயோட்டு மந்திரம் சொல்லுவார். உயர்ந்த ஒரு வார்த்தை சிகாரம், சிவன். அதில் அது மகாமனு சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது அந்த எழுத்தினுடைய அதிலேயே அப்படியே மனசு ஒடுங்கி இருக்கக்கூடிய சில பயிற்சிகள். அது வேற ஒன்றும் இல்லை. மனதை அமைதிப்படுத்தி அதிலே அந்த எண்ணத்தில் இருக்கிறதுக்காக சில உபதேச முறைகள்லாம் பெருமை செய்திருக்காங்க. தெரிஞ்சிருந்தா சரி, இல்லைன்னா ஸ்தூல பஞ்சாட்சரம் சொல்லக்கூட ஓம் நம சிவாய தொடர்ந்து சொல்லுவோம். நம்ம என்ன இருக்கு? சன்னியாசிகளுக்கெல்லாம் பிரணவம் மட்டும்தான், ஓம் தான் சொல்லணும். சன்னியாசிகளுக்கு பிரணவம் தான், வேற எந்த மந்திரமும் அவங்களுக்கு ஜப்ப மந்திரம் இல்லை. பரிசேஷனம் பண்ணும்பொழுது உணவு கூட ஓம் 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 தான், எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. அல்லது அம்ச காயத்ரின்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. காயத்ரி விட்டோம்னா அம்ச காயத்ரின்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் தெரிஞ்சது தான், சொல்லும்போது தெரியும்.
ஆமாம். ஆனால் பெரிய ஓரான் வழியாக சொல்கிறதுனால அது தேவையான அப்புறம் பார்த்து சன்னியாசி ஜபம் பண்ணுற மந்திரம் ஹம்ச காயத்ரி சொல்லி. அதுபோல் அந்த எழுத்துக்களில் மனது அழிந்து இருப்பது. பேசுவான ஈசனும் பிரம்ம ஞானம் மூலை ஆசையான ஐவரும் அலைந்து அழைக்க செய்கிறார். ஆசையான ஐவரை அடக்கி ஓர் எழுத்திலே அப்படியே இருக்கு. அடக்கி ஓர் எழுத்திலே பேசிடாது இருப்பவரை ஈசன் வந்து பேசுவார். அப்புறம் சித்தர் பாடல் இதெல்லாம் சித்தர்கள் கையாண்ட முறை அல்லது மற்ற உபதேச கிரமங்கள் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அழிந்து இருக்குதுன்றது அவங்க மனசானது அதில் அழிந்து இருக்குன்னா நம்மால பிடிபடாத புரியாத எங்கு நிறைந்த ஒன்று நம்ம என்ன பண்ண முடியும்? மனசில் அப்படி நினைச்சு இருக்கணும்னா அது ஒரு எழுத்துல அந்த வார்த்தையில அந்த தத்துவத்தை சொல்லி அந்த சொல்லிலேயே அந்த எழுத்திலேயே உன் மனசு நிலைத்திருக்கிறது. அது நிலைத்திருக்கிறது என்பது பிரம்மத்தை நிலைத்திருக்கிறது அர்த்தம். ஐயன் நீ சொன்னதுன்னு ஒரு சொல்லே சொல்றார். பேசும் எழுத்து இது என்றும் பேசா எழுத்து இது என்றும் ஆசானர்கள் புரிந்தால் அஞ்ஞானம் நீங்கும்படி சொல்லி ஒரு பாடல் இருக்கு. இதெல்லாம் பரிபாஷையா சொன்ன வார்த்தைகளாக இருந்தாலும் கூட நமக்கு தத்துவ விசாரத்தில் இந்த நான் அந்த என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த பிரம்மஸ்வரூபம் அந்த எண்ணத்திலேயே இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு இந்த உலக சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே வருவதில்லை சொல்றேன். இறைஞானத்தை அடைதல் பொருட்டு இறைஞான விசாரத்திலேயே இருப்பார்கள். அப்படி இப்படி டீவியேட் ஆகிறதே இல்லை. யாராவது அப்படி இருந்து பேசினாலும் கூட கொஞ்சம் கட் பண்ணிடுவாங்க. இல்லை பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமே, அந்த விஷயத்தை விடுவோமே, எதுக்கு அதே பேசுறது அப்படி சொல்லி விட்டுடுவாங்க. என்னென்ன உலக விவகாரம் தானே பேசிக்கிட்டு இருக்கு. தத்துவ ஞானத்தில் நிற்கணும்னு சொன்ன இன்னொன்று பாருங்க. ஒரு சாமி இருந்தார். அவர் வந்து தனியார் ரூம்ல இருக்கு. சாப்பிட்றதோட கிச்சனுக்கு எல்லாரும் இருக்கும்போது வரமாட்டார். எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு வந்து சாப்பிட்டு யார் அறைக்கு போயிடுவார். கேட்டு அவர் சொன்னார், உண்மைதான், வந்தால் எல்லாரும் பார்க்கறது பேசுறது அப்போ சில நினைவுகள் அறைக்கு போன பிற்பாடு கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டு அந்த நினைவுகள்லாம் போகிறதுக்கு. அது கொஞ்சம் அவருடைய மனநிலை அப்படி. இதுக்கு இருக்கார் அந்த சுவாமி இருக்கார். அவ்வளோ மகாத்மாக்கள் இருந்திருக்கிறாங்க. அது அவங்களோட மனநிலையை பொறுத்து உலக விவகாரம் வேண்டாம். ஆகவே உலக விவகாரம் வேண்டாம்னு சொல்றவங்க இருக்காங்க. அதற்காக இறைவனை பற்றி விசாரத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நான் எப்படி என்றால் அறிவிலா மூடனாகிய நான் ஞானத்தை பெறும்படியும் அதை எடுத்து பேசும்படியும் ஆச்சாரிய திருக்கோலம் பூண்டு உபதேசித்து நீ எனக்கு அருளினாய். அதுதான் சொல்றார். தன்னெஞ்ச நினைப்பொழியாத அறிவிலினான் ஞானம் எனும் தன்மை பேச உன்னெஞ்சம் மகிழ்ந்து ஒரு சொல் உரைத்தனையே. குருவை பார்த்து சொல்றார், நீ ரொம்ப மகிழ்ந்து எனக்கு ஒரு சொல்ல சொல்லி கொடுத்தியே. நீ சொன்னதும் ஒரு சொல்லி அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை சொல்லு. ஞானமெனும் தன்மை பேச உன்னெஞ்சம் மகிழ்ந்து ஒரு சொல் எனக்கு உரைத்தனையே. நான் என்ன பண்ணேன், அதனை உண்ணி உருகே, அதை மனசுல நன்கு நிறைத்து கொண்டு அதிலே அழுந்தி அந்த மனசுல இருக்க என்னால் முடியலன்னு சொல்றார் ஐயா. அதனால என்னவா அவன் நெஞ்சோ என்னோட நெஞ்சம் இருக்கே ரொம்ப கடுமையான நெஞ்சன்னு சொல்றார். நீங்கள் எனக்கு அந்த ஒரு வார்த்தையை சொன்னது என்னிடம் தங்களுக்குள்ள தனிப்பெரும் கருணையினாலே எனக்கு சொன்னீங்க. அதனை உண்ணி உருகேன்னு சொல்றார். நீ இவ்வாறு செய்த கருணையை நினையாத அடியே நெஞ்சம் கடினத்தன்மை உடையது. எனவே என் நெஞ்சம் மர நெஞ்சோ சொல்ற, வன் நெஞ்சம் அல்லது மர நெஞ்சம் சொல்றார், மரத்தை போன்ற. அடுத்து இருப்பு நெஞ்சு, இரும்பு நெஞ்சு சொல்றார். வைரமான கல் நெஞ்சு சொல்றார். வைரம் என்பது என்ன? வைரம் ஒரு கல் தானே. வைரம் ஒரு கல் தானே. ஓடும் இருநிதியும் ஒன்றாக கண்டவர் நாடும் பொருளான நட்பை பராபரம்னு சொன்னார். ஓடு இருக்கு, இருநிதி ரெண்டு ஒண்ணுதான் சொல்லிட்டார். இது மினுமின்னு இருக்கு, சாதாரணமா இருக்கு, ஒரே கல்லு தான். முடியுமா? நாம் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்கோம். ஒரு பொருளுக்கு இந்த மெட்டல் வந்து உயர்ந்தது, இந்த மெட்டல் சாதாரணமானது. ரத்தனம் வைரம் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற கல்லு தானே. வைரமான கல் நெஞ்சோ அல்லது மண்ணாங்கட்டி நெஞ்சோ, கடைசி மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டேன். எனது நெஞ்ச கருதில் தானே. மண்ணாங்கட்டின்னா உடஞ்சி தோல் தோலாக போகிறதுக்கு பிரயோஜனப்படுறது, அதை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. அது போல என்னுடைய நெஞ்சின்னு சொல்றார். கல் நெஞ்சோ மண்ணாங்கட்டி நெஞ்சோ. என் மனமாகிய எண்ணங்கள் எந்த நிலையிலும், மனம் என்பது எண்ணங்களுடைய வடிவா இருக்கு. எந்த எண்ணமும் நீக்குவதில்லை, ஒழிவதில்லை.
அறிவிலியாகிய நான் ஞானம் குறித்து பேச, நான் ஞானம் குறித்து நான் நினைச்சேன், பேசினேன். அதனால நீ என்ன பண்ண, உன்னுடைய மனசு மகிழ்ந்து ஒரு சொல்லை எனக்கு உபதேசம் செய்தார். என்ன? தத்துவமசி சொல்லி கொடுத்த, அல்ல நீ அதுவா இருக்கிற சொல்லி கொடுத்த, பிரஜான பிரம்மன் சொல்லி கொடுத்த, அயமாத்மா பிரம்மன் சொல்லி கொடுத்த, அகம் பிரம்மாத்மா சொல்லி கொடுத்த, எல்லாம் சொல்லி கொடுத்த, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதனை நினைத்து ஐயனே உருகாது இருந்தேன். அந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிந்து அந்த அர்த்தத்திலே மனதை இருக்க வைக்க முடியாமல் போய்விட்டது. அந்த மனம் குறித்து நான் நினைக்கும் பொழுது அது வலிய மனமோ ஒன்னெஞ்சமோ, இரக்கம் சிறிதும் இல்லாத மரக்கட்டையால் ஆன மனமோ, இரும்பால் ஆன மனமோ, வைரத்தால் ஆன மனமோ, கல்லால் ஆன மனமோ, அல்லது மண்ணாங்கட்டியால் ஆன மனமோ அப்படின்னு சொல்ல என்ன அர்த்தம்? தெரியவில்லை சொல்றார். எதுவும் தெரியல. அடுத்து 5வது பாடல். வாழி சோபனம் வாழி நல்லன்பர்கள் சூழ வந்தருள் தோற்றமும் சோபனம் ஆழி போல் அருள் ஐயன் மௌனத்தால் ஏழை ஏன் பெற்ற இன்பம் சோபனம். வாழி சோபனம் வாழி நல்லன்பர்கள் சூழ வந்தருள் தோற்றமும் சோபனம் ஆழி போல் அருள் ஐயன் மௌனத்தால் ஏழை ஏன் பெற்ற இன்பம் சோபனம். இது ஒரு வாழ்த்து பாடல். சோபனம் சொல்லி சொன்னா மங்கள வாழ்த்து சொல்லி அர்த்தம். சாமியை போட்டிருப்பாங்க, பெரிய சாமி துக்கான் சாமி போட்டிருப்பாங்க. சோபனம் சொல்லி சொன்னா மங்கள வாழ்த்து அல்லது வாழ்க என்று வாழ்த்துவது. ஆழி சொல்லி சொன்னா கடல். ஆழிஷு உலகமெல்லாம் பரதனே ஆழின்னு சொன்னார் பாருங்க கம்பர், கைகேயை சொன்னதாக. ஆழி என்பது கடல். ஆழ் ஆழி கரை என்று நிற்க தாய்மார் உபயோகப்படுத்து. ஆழி சொல்லி சொன்னா கடல். நல்ல மெய்யடியார்கள் வாழ்கன்னு சொல்றார். இது மங்கள வாழ்த்து. மங்களத்துக்கு ஒரு மங்கள வாழ்த்துக்க ஒரு வாழ்த்து சொல்றார். சொல்ற நல்ல மெய்யடியார்கள் வாழ்க. தாய்மலர் விஷயத்துல ஒரு விசேஷம் என்னன்னா அடியார்களை வாழ்த்துவார். மெய்யடியார்கள் நல்லடியார்கள் அன்பர்களை வாழ்த்துவார். அந்த இடத்துல காலமுடி தேச வர்த்தமானம் அதில் கூட வருது பாருங்க, அவர்கள் அடியார் வாழும் சொல்லி. அது போல இங்க நல்ல அன்பர்கள் வாழ்க, அடியேனை சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவருள் தோற்றம் வாழ்க சொல்றார். எனக்கு உன்னுடைய திருவருள் நிறைந்திருக்கிறது, என்னை சூழ்ந்து இருக்கின்றதாக அந்த திருவருளும் வாழ்க என்று வாழ்த்துகின்றார். அடுத்து கடல் போல அருளும் ஐயன் அல்லது ஞான குருவினுடைய மௌன உபதேசத்தால் எளியே அடைந்த இன்பமும் மிக மிக சுகமாகும். கடல் போல் அருளுகின்றாராம் குருநாதர் இறைவன். இறைவனுடைய திருக்கருணைக்கு கடலை ஒப்பிடுறார். அதுக்கு எல்லையே இல்லாதது, ஆழமும் அகலமும் அளவிட முடியாது. அப்படிப்பட்ட அளவிட முடியாத கருணையாளர் இறைவன் அல்லது என்னுடைய சத்குருநாதன் சொல்றார். அப்படி இருந்தா தானே, அதாவது மற்றவங்க ஒன்று சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சதை ஒன்றும் இல்லை பிரயோஜனம் சொல்லி கொடுக்க மனசு வர்றதில்லை. ஆனா அந்த தத்துவ ஞானத்தை அழகா எனக்கு அப்படியே சொல்லி கொடுத்தாருன்னா அந்த மனசு எப்படிப்பட்ட மனசு, ஒன்னத்தையும் மிச்சம் வைக்கலையே, நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. கடல் போல அருளுகின்றாராம். கடல்ல எல்லா செல்வமும் இருக்கு. அது போல என்னுடைய குருநாதன் ஞான குருவினுடைய மௌன உபதேசத்தால் எளியே அடைந்த இன்பம் மிக மிக சுகமாகும், சுகத்தை தரும். இறைவன் திருவருளால் தான் பாடிய பாட்டை அதையும் வாழ சொல்கிறார். அழுதழுது பேய் போல் என் எண்ணத்தில் எழுதெல்லாம் நான் பாடினேன்னு சொல்றார். நீ யாருக்கு அடி எடுத்து கொடுத்துருக்க, ஆனா எனக்கு அப்படி ஒரு வார்த்தை அடி எடுத்து கொடுக்கல, ஆனால் நான் பாடினேன் அப்படி சொல்லி ஒரு இடத்துல தாய்மன்னர் சொல்லுவார். இங்க சொல்றார், தன்னுடைய பாடலை தான் பாடிய பாட்டு வாழ்கன்னு சொல்றார். இறைவன் திருவருளை பூரணமாக பெறுவதற்கு அத்திருவருள் நம்பால் நிலைத்து இருப்பதற்கும் அடியாருடைய கூட்டுறவு தேவை சொல்றார். அடியார் உறவும் அறம் பூசை நேசமும் சத்சங்கம் ரொம்ப முக்கியம், அதை விடவே கூடாது.
விட்டா என்ன ஆகும் தெரியுங்களா? துர்ச்சங்கத்துக்கு போயிடும். ஏற்கனவே அதில் தான் இருக்கிறோம், அது வேற போறோன்றது தெரியாது. சத்சங்கம் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் ஒரு சார்ஜ் பண்றதுக்குள்ள அந்த சபையில அந்த இடத்துல அந்த விஷயங்களை பேசுகின்ற அந்த மெய்யடியார்களுடைய இடத்துல இருக்கிறது நமக்கு பெரிய பிரயோஜனம். அது பிரயோஜனத்தை தெரிஞ்சவங்களால தான் அந்த மகிமையை உணர முடியும். சத்சங்கத்தை விட்டுறவே கூடாது. நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை, அந்த வேலை இந்த வேலை, அது போன இது போன இருக்கலாம், ஆனால் இதையே விடவே கூடாது. ரொம்ப முக்கியம். கோயிலுக்கு போகிறோன்னே உண்மைதான், அதெல்லாம் ஒரு பக்திக்காக போகிறோம். ஆனால் தத்துவ ஞான விசாரத்தை செய்கின்ற சத்சங்கம் இருக்கு பாருங்க, அதை விடவே கூடாது. அதுதான் நமக்கு அடிக்கடி மறுபடியும் ஞாபகப்படுத்தும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், சாஸ்திரமானது இல்லாததை கொண்டு வந்து சொல்லி நமக்கு தரல, நமக்கு அடிக்கடி நம்மை பற்றி ஞாபகப்படுத்துகின்றது. சாஸ்திரமே ஞாபகப்படுத்துவது தான், ஞாபகப்படுத்துது. நீ யார், நீ எப்படிப்பட்டவன், உன்னுடைய இயல்பு என்ன, நீ ஆத்மா, நீ என்றும் உள்ளவன், அழியாதவன், மாறாதவன், மறையாதவன், பிறவாதவன், நீ எப்பொழுதும் ஆனந்த வடிவினன், இதெல்லாம் நமக்கு சாஸ்திரம் தான் சொல்லி கொடுக்குறது. அது ஞாபகப்படுத்துது. நம்ம ஆத்மான்றதை நமக்கு சாஸ்திரம் தான் ஞாபகப்படுத்துது. நமக்கு ஞாபகம் இருக்கான். இவன் பார்த்தா ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கான். சொன்னோம்னா வீட்டில் ரொம்ப போயிடும். ஏன்னா பேர் வச்சுருவாங்க, ஆத்மான்னு பேர் வச்சுருவாங்க. அந்த அறிவே நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுது. நீ உடல் தான், இந்த உடலில் நீ இருந்தாலும் கூட நீ உயிர், உடல் நீ இல்லை, அல்லது இந்த உடல் மட்டும் நீ இல்லை, இதையெல்லாம் சேர்ந்த ஆத்மா நீ என்பது சாஸ்திரம் தான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டு. தாய்மன்னர் ஒரு இடத்துல அழகா சொல்ல, 1000 முறை சொன்னாலும் ஓர்களே ஓ மனமே ஓ கெடுவாய், வாராய் உன்னை வெட்டுவேன் கொள்ளுவேன்றார். நம்மூர் ஆளு ராமநாதபுரத்து ஆளு, அதை வெட்டுறது கொள்றதுன்னு சொல்லி சொல்றாரு. வெட்டுவேன் கொள்ளுவேன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, 1000 முறை சொன்னாலும் ஓர்கிளை ஓ மனமே ஓ கெடுவாய், கெட்டு போயிடும். கெடுவாய் மனமே மனமே கதிக்கேள் சொல்றாரு. பரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய், அந்த சேர்த்து போயிருக்கு சொல்றாரு. நினைவு சொல்லி. ஆக அடியார் கூட்டுறவு வேண்ட பெறுதலின் வாழி நல்ல அன்பர்கள் சொன்னார். அடியார் உறவு விட்டுவே கூடாது, ரொம்ப முக்கியமா சொல்றார். பிரம்மானந்தமும் துக்க நிவர்த்தியும் திருவருளால் பெற்றவையாலே, ரொம்ப அழகா ஒரு வார்த்தைக்கு சொல்றார். அந்த பிரம்மானந்தம் என்பதும் அதனால் ஏற்பட்ட துக்க நிவர்த்தியும் இறைவனுடைய திருவருளால் அடியாருடைய சேர்க்கையினால் சத்குருநாதனுடைய உபதேச மகா வாக்கியத்தினால் எனக்கு கிடைத்ததனாலே சூழ வந்தருள் தோற்றமும் சோபனம், அப்படி எனக்கு அருள் செய்து அந்த அருளும் வாழ்வேன்னு சொல்றார். வாழ்த்து பாடல் இது. திருவருளே மௌன தேசிக குருவாக வந்து அருளியவையா, அதையும் சொல்லுவார். திருவருள் தான் அவர் அடிக்கடி மௌன குரு தேசிகன் நிறைய சொல்வார். மௌன குரு மௌன குரு மௌன குரு, குருவை நிறைய இடத்துல சொல்லுவார். அவருக்கு அமைந்த குரு மேல அவருக்கு அப்படி ஒரு அழாத ஒரு பிரியம். காரணம், எப்படியே இருந்த வாழ்க்கை முறையில செல்வ செழிப்பிலே அதிகாரத்துல பதவியில எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவருக்கு சத்குருவானவர் எப்படியெல்லாம் சொல்லி நெறிப்படுத்தி முறைப்படுத்தி வழிப்படுத்தி அவர் எப்படி இருக்காரோ அது போல நம்ம இருக்க வச்சாரு. அழியாத ஒரு தத்துவமா இருக்கக்கூடிய என்னை எனக்கு புரிய வச்சாரு. நீ அழியாத தத்துவம் சொல்லி கொடுத்தாரு. அழிகின்ற இந்த உடலில் இருந்தாலும் நீ அழியாதன்னு சொல்லி கொடுத்தாரு. எல்லாம் அழிவது தானே, நான் அழியாதன்னு சொல்லி கொடுத்தாரு. பெரிய விஷயம் யோசித்தான் புரியுது. அழியாத தத்துவம் என்றும் உள்ள அந்த மௌன தேசிகனாக வந்தது என்ன, நீ தான் வந்தாய் சொல்றார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, காரணமதாக வந்து புவி மீது என்னிடத்துல உனக்கு அடையிறதுக்கு என்ன இருக்கு? நான் வந்தா எப்போ பார்த்தா நோய் நோய் நோய்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது இல்லை இது இல்லை அப்படி இல்லைன்னு. ஆனா நீ என்ன பண்ண, எனக்கு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டியே. அதனால தேசிக குருவாக வந்து அருளினா எல்லா வார்த்தைகளையும் நீ உள்வாங்கி கொண்டு எனக்கு அதற்கு மேலான ஒன்றாக இருக்கின்ற என்பதை வரும்போதெல்லாம் சொல்லி கொடுத்தியப்பான்னு சொல்லி கேட்க. அதுக்கு தான் சத்சங்கம் வேணும், அதுக்கு தான் விடக்கூடாது. அவர்கள் நம்மை விட்டு ஒதுங்கினால் நாம் ஒதுங்கி விடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அல்லது அவருடைய தொடர்பு, அவருடைய ஞாபகம், அவர்களை பற்றி நினைவை கூட அந்த வார்த்தைகளை எல்லாம் அர்த்தங்களை எல்லாம் நம்ம மனதுக்கு கொண்டு வந்து கொடுக்கும், ரொம்ப முக்கியம். அப்படி யாருன்னா ஞான விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய குருமார்கள் கிடைச்சாங்கன்னா
நிச்சயமா நாம பெரிய புண்ணியம் செய்தவங்க அவர்களை விட்டுடவே கூடாது. எப்படியோ ஒரு வகையில் ஒரு தொடர்புல வச்சுக்கணும். ஏன்னா அந்த பிரயோஜனத்தை அடைந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், நாமும் சொல்லுகின்றோம். அந்த ஆசானால் பெற்ற இன்பமும் பரிபூரணம் சொல்றார். அந்த இன்பம் என்ன? குறைவிலா நிறைவு கோதிலானந்த வெள்ளத்துறை சொல்றார். படிந்து மூழ்கி நான் தோன்றாவார் உள் உரையில உணர்த்தி மோன ஒன் சுடர் வைவாள் தந்த இறைவனை உனை பிரிந்திங்கு இருக்கிறேன். மாதவர் சித்தத்தில ஊறி பறந்து அன்ற கோடியெல்லாம் நின்று உலாவியதே சொல்றார். அந்த வார்த்தை ஒரு பழகான வார்த்தை. பரமானந்த வெள்ளம் ஒன்று தேறி தெளிந்த மாதவர் சித்தத்துல ஊறி பறந்து அண்ட கோடியெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதுதான் இருக்கு, அதுதான் இருக்கு, அது மட்டும்தான் இருக்கு, அதுவாக தான் நான் இருக்க முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? அந்த கோடியெல்லாம் நின்று உலாவியதே சொல்றார். அந்த இன்பம் இருக்கே, என்னை பற்றி அறிந்து கொண்ட அந்த ஆனந்தத்தினால், அதுவும் பரிபூரணம் ஆதலினால் ஆழி போல் அருளையன் மௌனத்தால் ஏழையேன் பெற்ற இன்பமும் கோபம். நான் எப்படிப்பட்டவனா? அருளில் ஏழை சொல்றார். பொருள்ல பெரிய ஆளா இருக்கலாம், நான் அருளில் ஏழை. நான் யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிய வைத்து பரிபூர்ணமாகிய நிறைவாக்கிய உன்னுடைய அந்த அருள் இருக்கே, அது வாழின்னு சொல்லி வாழ்த்துகின்றார். ஆக நல்ல மெய் அடியார்கள் வாழ்க, அடியேனை சூழன் என்ற திருவருளின் தோற்றம் வாழ்க, கடல் போல் அருளும் ஐயன் மௌனத்தால் அறிவிலியாகி நான் பெற்ற இன்பம் வாழ்க, இந்த மங்கள வாழ்த்தும் வாழ்கன்னு சொல்லியிருக்கார். வாயு சோகம் இந்த மங்கள வாழ்த்து அதுவும் வாழ்கன்னு சொல்லியிருக்கார். அடுத்த 6வது பாடல். கொடுக்கின்றோர்கள் பால் குறை வையாமல் வையாது இருக்கா? குறை வையாது யானெனும் குதர்க்கம் விடுக்கின்றோர்கள் பால் பிரிகிலாது உள்ளன்பு விடாதே அடுக்கின்றோர்களுக்கு இறங்கிடும் தன் தமிழங்கள் கொடுக்கின்றோர்களை சோதியாதது பரம் ஜோதி கொடுக்கின்றோர்கள் பால் குறை வையாது யான் எனும் புதர்க்கம் விடுக்கின்றோர்கள் பால் பிரிகிலாதே உள்ளன்பு விடாதே அடுக்கின்றோர்களுக்கு இறங்கிடும் தன் தமிழ் அலங்கள் கொடுக்கின்றோர்களை சோதியாதது பரம் ஜோதி. இறைவனுடைய அருள் புரியும் இடம் எது என்று சொல்லுகின்றார். எது? குளிர்ந்த தமிழ் சொற்களாகிய மாலைகளை, அலங்கள் சொல்லி சொன்ன மாலை சொல்ல அந்த மாலைகளை புனைந்து சாத்துகின்ற அடியார்களை சோதிக்காதது சொல்லி சொல்றார். பன்மாலை திரளிருக்க தமையுணர்ந்தோர் பாமாலைக்கே நீதான் பட்சமென்று நன்மாலையாய் எடுத்து சொன்னார் நல்லோர் நலமேது மறியாத நானும் சொன்னேன் சொல் மாலை மாலையாக கண்ணீர் சோர தொண்டனேன் என்னால் துதித்து நிற்பேன் என் மாலை அறிந்து இங்கு வாவா என்று என்னை கலப்பாய் திருக்கருணை என்பீராணி. பன்மாலையில முதல் பாடல், பன்மாலை தலைப்பில் முதல் பாடலா வரும். ரொம்ப அழகான விஷயம். குளிர்ந்த தமிழ் சொற்களாகிய மாலைகளை புனைந்து சாத்துகின்ற அடியார்களை அப்படின்னு என்ன அர்த்தம்? மனதிலிருந்து இருக்கக்கூடிய உன்னுடைய மகிமைகளை பெருமைகளை உன்னை உணர்ந்ததனால் ஏற்பட்ட வாழ்த்துக்களை எடுத்து சொல்லுகின்ற அடியார்களை, அதுதான் மாலையா சாத்து. சொல் மாலை மாலையாக கண்ணீர் சோர தொண்டனே நின்னாலும் துதித்து நிற்பேன். பாமாலையிலே அவருக்கு சூட்டுகின்றார். சூடி கொடுத்த சுடர்படி ஆண்டால சொல்லுவாங்க இல்லையா, சூடி கொடுத்த சுடர்படி தொல்வாய் பாடி அருள்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடற்கு நாம் என்னது அந்த பாடல் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சூடி கொடுத்தவர், பாடி கொடுத்தார். சோதியாதது புனைந்து சாத்துகின்ற அடியார்களை சோதிக்காதுன்னு சொல்றார். அப்படிப்பட்ட மேலானதாகிய
அறிவாகிய சுடரானது அப்படி சொல்லி அந்த பரம்பொருளை சொல்லிவிட்டு, கொடுக்கின்றோர்கள் யார் தன்னிடம் உள்ளதை பிறருக்கும் வழங்கி மகிழ்வார்களோ, பிறருடைய துயரத்தை தீர்க்க அல்லது தேவைகளை அறிந்து வழங்குகின்றார்களோ, அப்படிப்பட்ட கொடையாளர்களிடத்தில், பால் என்றால் இடத்தை, அவர்களுக்கு குறை வையாது. அடுத்து, யான் என்கின்ற குதர்க்கத்தை விட்டு ஒழிக்கின்றவர்கள், நான் எனும் அகந்து எவர்க்கும் நலிந்தவுடன் ஜெகமாய நானாவாய், தான் வளர்வித்தால் தொடரும் துன்ப சாகரத்தில் பெருமையவர் சாற்றவல்லான்னு சொல்லி, ஊன் என்றும் உடல் என்றும் கரணம் என்றும் நிறைய சொல்லிட்டு போவான். நான் சொல்ற அந்த எண்ணம் இருக்கே, அந்த அகந்தை, பேய் அகந்தையோடு நான் என்கிற குதர்க்கத்தை விட்டு சொல்றார். குதர்க்கம் சொல்லி சொன்னா சரியில்லாத விஷயம், சரியில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறது. அதை விட்டு ஒழிக்கின்றவர்கள் பால், அவர்களிடத்திலும் பிரிந்து போகாது, அவர்களிடத்தில் நீ தான் இருக்க. அடுத்து, உள்ளன்பு விடாதே, உன்னை மனதின் கண் அன்பு, உன்னை மனதிலேயே அன்புடன் இருப்பவர்கள், அன்போடு உன்னிடத்தில் இணைந்து இருப்பவர்கள், உன்னிடத்தில் அன்பு பெற்றிருப்பவர்கள், நீயும் அவர்களை நேசிக்கின்ற தன்மையில் இருப்பவர்கள், அவர்களை விடாதே, நீங்காமல் சேர்கின்றவர். இறைவன் மீது அதிகமாக அன்பு கொண்டு இறைவனை விட்டு நீங்காத அவரிடத்தில் சேர்கின்றவர்களுக்கு நீ உன்னோட மனதில் அவர்களுக்கு நிறைய இடம் கொடுத்து வைத்திருக்கின்றாய். எப்படி தெரிகின்றது? அவர்களுக்கு இறங்கி அருள் செய்கின்றாய். அடுத்து ஒரு வார்த்தை, தர்மங்கள் எல்லாவற்றிலும் இறப்பார்க்கு ஈவதே சிறந்த தர்மம் சொல்றார். யார் இல்லை என்று கஷ்டப்படுகின்றார்களோ, கேட்கின்றார்களோ, அவர்களுக்கு ஈவது, அதுதான் சிறந்த தர்மம் சொல்றோம். இருப்பவங்களுக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை என்பவர்களுக்கு டிசர்விங் பர்சன் அவங்களுக்கு கொடுத்து, அதுதான் தர்மமா. இது பற்றி ஈதல் அறம், கொடுக்கறது ஒரு அறம் சொல்லியிருக்கு. அறம் சொல்லி சொன்னா ஈதல் அறம் ரொம்ப எளிமையான சொல் பாருங்க, ஈதல் அறம். அடுத்து பாருங்க, வரியார் கொன்று ஈவதே அறம். அடுத்து, அறம் செய்ய விரும்பு, எல்லாம் படிச்சிருப்போம். இப்பெல்லாம் மறந்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ஏறுவது கரவேல், ஈவது விளக்கேல், ஊக்கமது கைவிடேல், இல்லையா? எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ ஆனா வச்சு இப்ப நீ ஏப்பாரு ஆப்பிள் அப்படி ஆயிடுச்சு. ஆனா மறந்து போயிடும். ஆனா அவனுக்கு கேடுன்னு ஆயிடுச்சு. எல்லாம் மெக்கானிக்கல் சிஸ்டம். அறம் செய்ய விரும்பு, ஈவது விளக்கேல், யாருக்காவது கொடுக்கறத அது விலகிடாது. அந்த சுபாவம் இருக்கணும், மற்றவங்க கொடுக்குற அந்த மனசு இருக்கணும், நமக்கு ரொம்ப முக்கியம். ஈவது விளக்கேல், அதுதான் சொல்றார் இறைவன். நல்ல தர்மங்களை செய்வோர்களுக்கு குறை செய்யாதுன்னு சொல்ற. இல்லையே சாமி, நிறைய தர்மம் செய்யலாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாம் அப்படி நினைக்கலாம், ஆனால் அவர்கள் செய்த புண்ணியம் இருக்கு பாருங்க, அவருடைய அருள் கருணையே அது வேறு விதமா இருக்கும். நாம நினைக்கிறது உலகத்தை ஒரு பார்வையில் நம்ம பார்க்கிறோம், அது இல்லை உண்மை. ஆகவே இங்க சொல்றார், கொடுக்கின்றவர்கள் பால் குறை வையாது. அப்படி கொடுக்கிறவங்களுக்கு குறையே வச்சதில்லை. மனதளவில் பெறுகின்ற ஒரு நிறைவு அமைதி. அடுத்து, யானெனும் அகங்காரத்தை விட்டவர்கள் பால் அஞ்ஞான இருள் அகலும். நான் என்ற அகங்காரத்தை விட்டவர்களுக்கு அஞ்ஞான இருள் அகன்று விடும். நான் சொல்றவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த அஞ்ஞான இருள் அகன்று விடும். ஞானம் விளங்கும், இறை அருள் ஒளிரும். இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறார் ஒரு உரையாட்சியர். அதைத்தான் நீங்க சொல்ற, யானெனும் குதர்க்கம் விடுக்கின்றோர்கள் பால் பிரியிலாது. பிரியவே இல்லை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கின. எங்க பிரிந்து இருந்து, என்னைக்கு பிரிந்து இருக்க முடியும்? நாமளும் அதுவும் வேற பிரிந்து இருக்கிறது எது, பிரித்து வச்சிருக்கிறது எது? நான் நினைக்கிற எண்ணம் நம்ம மனசு தான் பிரித்து வச்சிருக்கு. நீ என்று நான் என்று இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்தவனது கட்ட அறியாமலே பாடினேன் எப்பொழுது கருணை குறித்தான்னு சொல்றார். நானும் நீயும் பிரித்து வச்சு மனசு தான். மனசு அங்கே இல்லை, செயல்பட வச்சுக்கோமே, அந்த மனதுடைய செயல்பாடாக இல்லைன்னு சொல்லிட்டோம். நாங்கள் இருக்கிறது என்ன இருக்கு? மனதில்லாத ஒன்றும் இல்லை, நினைக்க முடியாது.
ஆனா மனம் என்ற ஒன்று இல்லை என்று கற்பனை செய்து பார்த்தா மனதில்லாத இடத்துல என்ன இருக்கு? எது இருக்கு? எது இருக்கு? அதுதான் நான் தான் இருக்கேன். யானினும் அகங்காரத்தை விட்டவர்களால் அஞ்ஞான இருளாகலும் ஞானம் விளங்கும் இறையருள் ஒளிரும். அதை யானெனும் புதர்க்கம் விடுக்கின்றோர்கள் பால் பெருகிலார். மேலும் தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு வேண்டிய வேண்டுவாங்கு அருளுவோம். வேண்டிய வேண்டுவாங்கு அருளுகின்றோம். உள்ளன்பு விடாது அடுக்கின்றவர்களுக்கு இறங்கிடம் சொல்றார் அந்த வார்த்தை. உள்ளன்போடு உன் இடத்துல வர்றவர்களுக்கு நீ இறங்கி கருணை செய்வாய். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்ற திருநாவுக்கரசு தேவார வரிகளால் இந்த அறியலான்னு சொல்றார். எல்லா வார்த்தைகளும் அழகா அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு வார்த்தை பாருங்க. இறைவன் சிவபெருமான் தமிழ் பாட்டை விரும்புபவன். நாம் எங்க இருக்கிறோம்? மதுரையில் இருக்கிறோம். ஆமா, சங்கம் வளர்த்த அதோட தலைவனா சிவபெருமானே இருந்து தமிழ் சங்கத்தை நடத்தியிருக்கார். ரொம்ப அழகா தாய்மலர் பாருங்க. தமிழ் பாட்டை விரும்புபவன் தமிழ்பால் வைத்த விருப்பத்தினால் முச்சங்கத்துக்கு தலைமை வகித்தவன். ஆனாலும் கூட அவனே தலைவனா இருந்தாலும் கூட அடியவர்களுடைய பாடுகின்ற பாடல்களை விரும்புபவன் சொல்றார். அவரே தமிழ். நம்ம தர்மத்துல பாருங்க, கடவுளும் நம்முடைய மொழியும் கூட வேறு இல்லை. கடவுளும் மொழியும் கூட வேறு இல்லை. அப்ப தமிழ் தமிழ் சொல்லி சொல்ற சிவனையோ முருகனையோ அகத்தியரையோ தொல்காப்பியரை நீக்கிட்டு தமிழ் சொல்ல முடியுமா என்ன? இன்னும் இன்னைக்குதான் இப்பதான் ஒரு 70 வருஷத்துக்கு அப்புறம் தான் தமிழேன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பண்றது? அப்ப மதுரை வரலாறுல என்ன சொல்றது? சிவனை என்ன சொல்றது? அடியவர் பாட்டுக்கு உருகிடுவாங்க. உங்களுடைய தமிழால் என்னை பாடுக கேட்கிறார். தன் தமிழ் அலங்கள் தொடுக்கின்றோர்களை சோதியாதது பரஞ்சோதி. யார் அப்படி தமிழால் பாடி ஏத்துகின்றார்களோ வழிபடுகின்றார்களோ அவர்களை சோதிக்க மாட்டான்னு சொல்றார். நமக்கு அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை என்னவா? சிவபெருமான் சொல்றாராம், நமக்கு அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை. எனக்கு உன்னுடைய அன்பில் பெருகிய சிறப்பு மிக்க அர்ச்சனை என்னவாம்? பாட்டு, தமிழ் பாட்டு ஆகுமாதலான் மண்மேல் அம்மை சொற்றமிழ் பாடுக என்றார். இந்த உலகத்துல என்னை உன்னுடைய நல்ல சொற்களால் என்னை பாடுகன்னு சொல்லி சொன்னார் பரம்பு. தூய்மறை பாடும் வாயா, இது சேர்க்கிற வார்த்தை. தூய மறைகளை பாடுகின்ற வாயினால் என்னை பற்றி தமிழால் பாடுகன்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் விட்டுட்டு, பக்தியை விட்டுட்டு, சிவனை விட்டுட்டு, தமிழை விட்டுட்டு, தேவாரத்தை விட்டுட்டு, பெரிய புராணத்தை விட்டுட்டு, கம்பராமாயணத்தை விட்டு தமிழ் எங்க இருக்கு? வேற எங்க இருக்கு தமிழ்? சமயம் தானே தமிழை வளர்த்தது. தமிழ் சமயங்கள் வளர்க்காத தமிழா? திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம் என்ன தமிழ் வார்த்தை? திருவாச்சிக்கு என்ன தமிழ் வார்த்தை? தேவாரம் என்ன தமிழ் வார்த்தை? தாய்மலர் பாடல்ல விளக்கத்தை பார்க்கும்போது அவர் கொடுக்குற கொட்டேஷன்லாம் கொடுக்குறாரு. நூல்களை பார்த்தா அப்படி நூல் இருக்கானே நமக்கு தெரியல. ஞாபகம் அவ்வளோ நூல்களை சொல்றாரு. நமக்கு பிரமிப்பா இருக்கு. அவ்வளோ இருந்திருக்கு. அப்ப எவ்வளோ தமிழ் இந்த தேசத்துல மொழி ஞானம், மொழி செறிவு, ரிச் கல்ச்சர் இந்த நாட்டில் இருந்திருக்குன்னு நமக்கு தெரியல. பிரமிப்பா இருக்கு. நீ ஒரு திருக்குறள் தெரியல, தமிழ் தாய் வாழ்த்து தெரியல. ஆமா, மற்றதெல்லாம் தெரியுது. தமிழ் தாய் வாழ்த்து தெரியல. 4 பாட்டு, அந்த 4 வரியை செதைச்சி பாடின அந்த வாழ்த்து சொல்ல தெரியல. ஒரு சொன்ன இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய எம்எல்ஏகள் எம்பிங்களுக்கெல்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்து தெரியுமான்னு கேட்டால் எத்தனை பேர் தெரியலன்னார் ஒருத்தர். உண்மை தானே. ஜனகணமன தெரியுது, அது வேற இருந்துட்டு போட்டோம். தமிழ்த்தாய் வாழ்த்து தெரியல, ஒழுங்கா பாட தெரியல. அந்த அளவு தான் நம்ம தமிழை வளர்த்து வச்சிருக்கோம். மழை தூய்மறை பாடும் வாயால் சொற்றமிழ் பாடுக. உங்களுக்கு தமிழ்னா என்ன பாடுங்கன்னு சொல்லி பகவான் கேட்டாதாங்க தன் தமிழ் அலங்கள் சொல்லி சொல்றாங்க. தன் தமிழ் 3 தொழில்னா குளிர்ந்த நிறைவான தமிழால் என்னை பாடுங்க. புதர்க்கம் ஒழுங்கற்ற விவகாரம்ன்றார். புதர்க்கம் சொல்லி சொன்னான்.
இது வட சொல் இருந்தால் கூட புதர்க்கம் சொல்லி சொன்ன பொருளற்ற சொற்களை பேசுவது புதர்க்கம். புதர்க்கவாதிகள் சொல்றார். தன் தமிழ் என்பது இங்கு அட்ஜெக்டிவ் அடைமொழியா சொன்னார். அலங்கல் என்பது மாலை. பரஞ்சோதி என்பது இது உயர்ந்த மேலான ஒளிமயமாகிய அந்த அறிவு ஸ்வரூபமான இறைவனை குறிக்கின்ற சொல் பரஞ்சோதி. இந்த பாடலுடைய மேலான கருத்து என்னன்னா, மேலான ஜோதியாக விளங்கும் இறைவனானவன் கொடுக்கின்றவர்களுக்கு எந்த குறைய வைக்காது, யான் செருக்க விட்டு நின்றவர்களை விட்டு நீங்காது, உள்ளத்தில் உள்ள அன்பினால் சார்ந்திருப்போருக்கு இரக்கம் காட்டும், தன் தமிழால் பாமாலை புனைவுவரை சோதனைக்கு உட்படுத்தாது. திருவிளையாட்டு புராணத்துல வருது. ஹேமநாத பாகவதர் வராரு, கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாட்டு அடுத்து 7வது பாடல். உலக மாயையிலே எளியேன் தனை உழல விட்டனையே உடையாய், அருள் இலகு பேரின்ப வீட்டினில் என்னையும் இருத்தி வைப்பது எக்காலம் சொல்லாய். எழில் திலக வானுதர் பைந்தொடி கண்ணினை கேட்க நாடகம் செய்து அடியார்க்கு எழாம், அழகிலாவினை தீர்க்க துஷம் கட்டும் அப்பனே அருளானந்த ஜோதியே. உலக மாயையிலே எளியேன் தனை உழல விட்டனையே உடையாய், அருள் இலகு பேரின்ப வீட்டினில் என்னையும் இருத்தி வைப்பதே காலம் சொல்லாய். எழில் திலகம் வானுதர் பைந்தொடி கண்ணினை கேட்க நாடகம் செய்து அடியார்க்கு எழாம், அழகிலாவினை தீர்க்க துஷம் கட்டும் அப்பனே அருளானந்த ஜோதியே. அடியேனே உலக மாயையிலே உழல விட்டாயே, இனி எந்த காலத்தில் உனது பேரின்ப வீட்டில் இருக்க வைப்பாய் கேட்க. எப்ப இருக்க வைப்ப, என்ன அளவு கேட்க. எழில் என்றால் அழகு பொருந்திய, திலகம் அணிந்துள்ள, ஒளி பொருந்திய நெற்றியையும் பசுமையாகிய வளையலையும் அணிந்துள்ள உமாதேவியின், அந்த உமாதேவியினுடைய 2 கண்களும் நிறைந்து இருக்கும்படியாக இருக்கக்கூடிய இறைவனை சொல்றார். திலகம் ஆணுதர் பைந்தொடி கண்ணினை சொல்றார். எழில் 2 கண்களும் நிறையும்படி நாடகம் ஞான கூத்து செய்து சொல்றார். இறைவன் அந்த திருக்கூத்திற்கே அது யார் பார்த்து கண்ணில் நிறைத்து கொண்டார்கள் என்றார். என் கண்ணினுள் உட்கின்றதே சொல்றது போல உமாதேவியார் அழகு பொறிந்து அது அவருடைய 2 திருக்கண்கள் நிறைந்திருக்கும்படி நாடகம் நடிக்கின்றார். அந்தரத்து நின்றாடும் ஆனந்த கூத்தனைக்கு சிந்தை திரை கொடுத்து சேவிப்பது என்னாலும் கூத்து மாடி சொல்லி சொல்றார். நாடகம் என்றால் ஞான கூத்தை செய்து தொண்டர்களுக்கெல்லாம் அழகிலா, அழகிலான கணக்கு இல்லாத, கவுண்ட்லெஸ் சொல்றாங்க. வினைகள் எவ்வளவு வினை இருக்குன்னு சொல்லுவாங்க. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் எவ்வளவு வினை? எண்ணுகின்ற எண்ணமெல்லாம் இறப்பு மேல் பிறப்பு காசுன்னா ஒவ்வொரு எண்ணமும் ஒரு செயலானா அதோட விளைவு இருக்கு. எத்தனை என்ன சொல்ல முடியும்? அதான் கணக்கில்லாத வினைகளை தீர்க்க அல்லது ஒழித்தல் பொருட்டு துஜம் கொட்டி கொண்ட கொடியை கட்டுகின்ற சொல்றார். துஜம் கட்டிட்டு உட்காந்துருக்கான, என்னை நாடி வா, உனக்கு எல்லாம் நான் செய்யறேன். கொடியை பார்த்துதான் எல்லாம் வருவாங்க இல்லையா, அதுக்காக சொல்றார். கொடி கட்டி கொண்டிருப்பேன் அப்படின்னு அர்த்தம்னா உறுதி எடுத்து கொண்டிருப்பேன்னு சொல்லி அர்த்தம். கொடியை கட்டுகின்ற அப்பனே, அப்பனேன்னா தந்தையே சொல்றார். அருளையும் ஆனந்தத்தையும் உடைய அறிவே ஜோதியே சுடரே சுகமே நீதான் எனக்கு துணை. இல்லையேன்னு சொல்லி சொன்னா ஏழையாக என்
அறிவை நான் குறைவுடையவன் என்பது எனக்கு காட்ட வந்த சொல். எளியன் என்பது அறிவில் குறைவுடையவன் என்பதை சொல்ல வந்த வார்த்தையாக. பிரம்ம ஞானத்தின் முன்பு பேரறிவாகிய ஈஸ்வரனாகிய நீ சர்வஜன். ஆனா ஜீவனாகிய நான் என்னுடைய அறிவு அல்பஜன். ஆனால் நீ பேரறிவாளன். அதை சொல்றதுக்காக ஏழையே சொல்றாராம். உலகப்பற்று துன்பம் தருவது ஆதலின் உழல விட்டனையே சொல்றார். உலகத்து விஷயங்கள்னால துன்பம் தான் உழல விட்டன்னு சொல்றார். இறைவன் எல்லா ஆன்மாக்களையும் தன்பால் உடையவனாகவே அதை உடையாய் சொன்னார். எல்லாம் உடையவனே தான். உடையவர் சொல்லும் பாருங்க ராமானுஜாச்சார். உடையவர் எம்பெருமான் சொல்லுவாங்க. எல்லாற்றும் தன்பால் உடையவர், தனக்கே உரியவர். எவ்வளவு பொசசிவ்னஸ் பாருங்க. உடையாய் எல்லாவற்றும் நீதான் உடையவனாயிருக்கு. பேரின்ப வீடு திருவருள் மயமும் ஆனந்த மயமும் உடையது. ஆக பேரின்ப வீடு வீடுன்னு சொல்லி சொன்னா ரொம்ப அழகா சொல்றார். துன்பங்கள் எல்லாம் விட்டு இருப்பது பேர் தான் வீடம். ஆமா, வீடுன்னு சொல்லி சொன்னா துன்பங்கள் எல்லாம் விட்டு ஃப்ரீயா ஆயா இருக்கிறது வீடு. என்னையும் என்றது எளியவனாகி என்னையும் சொல்லி அர்த்தமா. என்னையும் ஒரு பொருளாகி, என்னையும் நான் கூட தான் என்னையுமா அவன் சொல்றா போல இருக்கு. பிரபஞ்சத்துடைய மாயையில் அலைந்து கொண்டிருக்கின்றேன், அதனால என்னை புறக்கணித்து விட்டு விடாது. விட்டுட்ட போல நினைக்கிறேன் நானே, நான் விட்டுடாதப்பா. அதிலிருந்து உழல உழன்று கொண்டிருக்கக்கூடிய என்னை உன்னை திருவருள் கொடுத்து என்னை ஆண்டு கொண்டு விடு. வீட்டில் என்றால் மோட்சத்தில் அடியேனை இருத்தி இருக்கும்படியாய் செய்து, அப்படி செய்வது எந்த காலம்தான் என்று சொல் என்று சொல்லி கேட்க. சொல்லாய் சொல்லி சொன்னா சொல்லி அருள்வாயாக சொல்லி அர்த்தமா. இறைவனுடைய திருநடனத்தை தரிசித்தார்க்கு வினை தீரணம் முக்தி எய்த வேண்டும். அதுதான் உண்மை. அதுக்காக இறைவனை நாம் சாருகின்றோம். அதை தான் இங்க சொல்றார். அப்படிப்பட்டவன் என்பதை அழகிலா வினை தீர்க்க நீ என்ன செய்துள்ளாய். துஜம் சொல்லி சொன்னார். துஜம் இது வட சொல்லா இருந்தா கூட கொடின்னு சொல்லியார். சித்தாந்த அஷ்டகன் ஒன்று இருக்கு. 14 சாத்திரங்கள்ல பொந்திக்களிரோடு உயர்போத சித்தியார் சொன்னார். கொடிக்கவி உமாபதி சிவாச்சாரியர் எழுது. கொடிக்கவி வினாவென்பா போற்றி பக்ரோடே அப்படிலாம் சொல்லி வருவாங்க போல. கொடி என்றால் துஜம் கொடி கட்டிட்டு இருக்காராம். வா, நான் தயாரா இருக்கேன், எனக்கு எல்லாம் நான் கொடுக்குறேன், இந்த கட்சியில சேர்ந்துடுன்றார். ஆமா, கட்சியில் சேர்ந்தது. என்னை துன்பம் தரும் மாயா மயமாகி உலகத்தில் விடாது மாயையற்ற இடமாகி அருள் இலகு பேரின்ப வீட்டில் வைத்தருளல் உன் கடமை என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தையெல்லாம் மனசுல போய் தைக்கணும். அப்பனே அருளானந்த ஜோதி என்பது இங்கு அந்த எம்பெருமான் சிவபெருமான் அல்லது அந்த இறைவனை நம்ம சொல்லலாம். மாயை சொல்லி சொன்னா மனதை மயக்குவது அப்படி சொல்லி அர்த்தம். மாயை என்றால் இந்த இடத்துல அர்த்தம் மனதை மயக்குவது. எதெல்லாம் நம்மளை மயக்குதோ அதெல்லாம் மாயை தான். எது மயக்கினாலும் சரி. வீடு என்பது வேதனைகள் எல்லாம் விடுபட்ட இடம் சொல்றார். வீடு சொன்னா வேதனைகள் எல்லாம் விடுபட்ட இடம். பாடலுடைய கருத்து என்ன? அழகிய திலகமணிந்த ஒளி பொருந்திய நெற்றியம் தோள்களையும் உடைய இரு கண்களுடன் விளங்கும் உமாதேவியா. அவர் புரிகிற வார்த்தையும் தனது அடியார்களிடம் தன்னுடைய திருவருள் நிறையுமாறு செய்து அவர்களுடைய வினைகளை எல்லாம் நீக்கி அருள கொடி கட்டும் தந்தையே எந்தையே. திருவருளும் பேரின்பமும் பயக்கும் ஒளி பிழம்பே. எல்லாம் உடையவனே. உடையாய் சொல்ற எல்லாம் உடையவன், எல்லாம் உன்னுடையதான், எல்லாம் உடையவனே. இந்த உலக மாயையில் எளிமை உடைய என்னை, ஏழையாகி என்னை அலைய விட்டு விட்டாயே. அருள் விளங்கும் பேரின்பமாகி வீட்டில் என்னை தங்குமாறு செய்வது எந்த காலத்திலோ என்று சொல்லி நிறைவு செய்கின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.